சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் நீங்க ஏன் ஒரு மாதிரி குழப்பமா பதட்டமா இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல தம்பி, நிலா இவ்வளவு நேரம் உடம்பு முடியாம இருந்தால அந்த பதட்டம் கொஞ்ச நேரம் இருக்கதானே செய்யும். அதான் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க ஏதோ சிவாவை திட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அத சொல்றீங்களா? ஆமா ஆமா திட்டினேன். அக்கா கூட கொஞ்சம் கூட ஒத்தாசையா இல்லாம ஒரு பார்மசிக்கு போறது, டாக்டர் கூப்பிடுறது, சிஸ்டர் கிட்ட போய் ஏதாவது சொல்றது, எதையுமே செய்யறதில்ல. எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருந்தா வருமா வராதா? அதான் திட்டினேன். அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்ல. இல்ல தம்பி, வேற எதுவும் இல்ல. தம்பி நீங்க போய் நிலாவை பாருங்க. டாக்டர் கிளம்பிட்டாங்களா? டாக்டர் கிளம்பியாச்சு, என் பொண்ணு கிளம்பியாச்சு. உங்க பொண்ணு? ஐயோ, என் பொண்ணு வெளியில இருந்து கிளம்பி உள்ள வந்தாச்சு. டாக்டர் உள்ள இருந்து கிளம்பி வெளியே போயாச்சு. சரி வாங்க எல்லாரும் ஒன்னா போய் நிலாவை பார்க்கலாம். அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் தம்பி. வாங்க வாங்க நிலாவை பார்க்கலாம். வாங்க. அப்படியே நிலா மடி என்ன அறியாமலே கண்ணு கலங்குது. டேய், உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ நல்லபடியா தப்பிச்சிட்ட. உனக்கு எதுவும் ஆகல, நான் ஆகவும் விட மாட்டேன். நீ அதே நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து ஏன் ஒரு மாதிரி ஆயிடுற? நீ எப்பவும் போல அந்த ஓட்ட பல்ல வச்சுக்கிட்டு ஈனி சிரிப்பியே, அந்த சிரிப்போட தான் ஜாலியா இருக்கணும். ஏற்காடுல நடந்த விஷயத்த ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. சரியா? துருன்னு மான் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்த நிலாவை நான் திரும்பவும் பார்க்கணும். இப்படி நீ வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு.